வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் ஒரு ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். இது என்னோட ஃபோன் கன்சல்டேஷன் கிளையரோட ஸ்டோரி. அப்புறம் நானும் அந்த பொண்ணும் ஒரு 2 monthஸாக தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, நான் மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு தெரியுது நான் வீக்காக பிஹேவ் பண்ணிட்டேன். ஒரு 2 daysஆக என்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் ரொம்ப நீட்னஸாக பிஹேவ் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் இப்போ அடுத்து என்ன பண்ணணும், வேறு என்னென்னலாம் நான் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிளியராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தாங்க. நானும் அவருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஸ்டில் அவருக்கு எதுவும் புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். பிகாஸ் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணார். இவ்வளோ நாளாக ட்ரூ லவ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் டக்குன்னு அவரை சைக்காலஜியோட பிலீஃபராக நம்ப முடியல. ஸ்டில் அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வந்தார். பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் அண்டர்ஸ்டாண்டே பண்ணல. அது என்னதுன்னா, நான் சொல்கிறவர்கிட்ட ப்ரோ பொண்ணுங்க டெஸ்ட்டு மைண்ட் கேம்ஸ் வச்சுட்டே இருப்பாங்கிறேன். அவர் என்ன கேட்குற, அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஓகே அவங்களுக்கு வச்சு என்ன பிரயோஜனம்னு சொல்லி இப்படி அவர் நம்ப பேசிக்கிட்டே இருந்தா. கைஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்க எப்பயுமே மைண்ட் கேம்ஸ் அண்ட் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பப்பெல்லாம் நீங்கள் வீக்காக ஒரு பொண்ணுக்கு தெரியுங்களோ அப்பப்பெல்லாம் அவள் மைண்ட் கேம்ஸ் அண்ட் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாள். அது ரிலேஷன்ஷிப்போட பிகினிங்கில் நடக்கும், ரிலேஷன்ஷிப்போட மிடில் நடக்கும், ரிலேஷன்ஷிப்போட எண்டு அப்பையும் நடக்கும். ஸ்ட்ராங்கான பசங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை, பிகாஸ் அவங்க ஈஸியாக பாஸ் ஆகிடுவாங்க. பட் வீக்கான பசங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. அதுவும் அவங்க கண்டினியூஸாக ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வீக்குன்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணு இந்த பையனை விட்டு வேறு பையனை பார்க்க போயிடுவான். கைஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பொண்ணுங்க டெஸ்ட் அண்ட் மைண்ட் கேம்ஸ் எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாரபட்சமே இல்லாமல் அடிப்பாங்க, ஈவி இறக்கமே இல்லாமல் குத்துவாங்க, நம்மளை நல்லா அலைய விடுவாங்க, கெஞ்ச விடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்ல பையனாக இருந்தால் தலையிலேயே தபிலா வச்சுருவாங்க. கைஸ் இந்த டெஸ்ட் அண்ட் மைண்ட் கேம்ஸை பொண்ணுங்க சம்டைம்ஸ் தெரிஞ்சும் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் தெரியாமல் பண்ணுவாங்க. எப்படி தெரியாமல் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். கைண்ட் ஆஃப் இன்ட்யூஷன் மாதிரி. கைஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹியூமன் ஸ்பீசிஸ் இந்த உலகத்தில் பிறந்து பல மில்லியன் இயர்ஸ் ஆகுது. சயின்ஸ் படி கைஸ் இன்ட்யூஷனா என்னது அப்படின்னா, பல மில்லியன் இயர்ஸாக நம்ம இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக நிறையா பிஹேவியர்ஸ் நம்ம ஜீன்லேயே ரொட்டீனாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, நம்ம கண்ட்ரோலையும் மீறி அதை எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்போம். அது கான்ஷியஸாக பண்ண மாட்டோம், சப்கான்ஷியஸாக அந்த பிஹேவியரை எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்போம். கைஸ் எக்ஸாம்பிள் ஒரு கை குழந்தை உங்கள் கைக்கிட்ட இருக்குது. இப்போ யோசிச்சுப்பாங்க, நீங்கள் அந்த குழந்தையோட கால் டச் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த குழந்தை கண்ணை சிமிட்டாக ஜென்ரலாக பண்ணுறது. ஸோ நமக்கு அதை கன்சிடர் பண்ண வேணாம். பட் இப்போ நீங்கள் அந்த குழந்தையோட கருவிலியை, கை குழந்தையோட கருவிலியை போய் நீங்கள் டச் பண்ண போனீங்கன்னா அது கண்ணை சிமிட்டிடும் இல்லை கண்ணை மூடிடும். பிகாஸ் அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் கருவிலியை டச் பண்ணுறது டேஞ்சர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை சிமிட்டிடும் இல்லை கண்ணை க்ளோஸ் பண்ணிடும். ஈவன் அது கை குழந்தையாக இருந்தால் கூட அன்கான்ஷியஸாகவே இதை பண்ணுது. இதான் இன்ட்யூஷன். அந்த குழந்தையோட ஜீனில் கருவிலியை டச் பண்ணால் டேஞ்சர், அது ஒரு சாஃப்டான போர்ஷன் சொல்லி பல மில்லியன் இயர்ஸாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால தான் அது குழந்தை ஏஜில் கூட அன்கான்ஷியஸாக அது ப்ரொடக்ட் பண்ணிக்குது தனத்தானே. வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாக்ஸை பற்றியான ஒரு ஃபேக்ட் என்னதுன்னா, கைஸ் கிளியர் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டில் டாக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூரின் போகுதோ அங்கெங்கெல்லாம் அது தன்னோட பவுண்டரியை மார்க் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த பவுண்டரிக்குள்ள அதர் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்தா அப்படின்னா சண்டை நடக்குங்கிறத அது கிளியராக மென்ஷன் பண்ணுது. சி கைஸ் இதே மாதிரி தான் பீப்புளுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. பீப்புளுக்கும் மென்டல் பவுண்டரி, ஃபிசிக்கல் பவுண்டரின்னு டைப் இருக்குது. சரியா? அந்த பவுண்டரிக்குள்ளே நம்ம அதர் பீப்புள், அதாவது மோஸ்ட்லி தெரியாதவங்களை கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம். அலோவ் பண்ணால் பிரச்சனை வரும்னு சொல்லி நமக்கு கிளியராக தெரியும். நம்ம அதில் எப்பயுமே அடுத்தவங்க அலோவ் பண்ண மாட்டோம். இது யாருக்குமே கான்ஷியஸாக தெரியாது, பட் சப்கான்ஷியஸாக நமக்கு கிளியராக என்னன்னு தெரியும். எக்ஸாம்பிள் ரீசெண்டாக எனக்கு ஒரு கோகனட் ஆயில் தேவைப்படுச்சு. நான் எப்பயுமே செக்கெண்ணெய் எல்லாம் வாங்குவேன். ஸோ நான் இருக்கிறது புது ஏரியானால எனக்கு எங்கே செக்கெண்ணெய் விற்கின்னு தெரியல. ஸோ நான் எல்லா ஷாப்லையும் கேட்டு போய்கிட்டே இருந்தேன். அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு. அந்த ஷாப்போட ஓனர் வெளியே இருந்தார். நான் அவர்கிட்ட ப்ரோ எங்கே ப்ரோ செக் என்ன கிடைக்குன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னால், இங்கே தான் ப்ரோ கிடைக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. 5 minutesல என்னாச்சு அப்படின்னா என்கிட்ட ரொம்ப கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ கிட்ட அப்படின்னா எனக்கு அவருக்கு ஒரு ஜான் டிஸ்டன்ஸ் தான். ரோடே எம்டியாக இருக்குது. என்கிட்ட அவர் அவ்வளோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் அங்கே அவ்வளோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆவுனா கடைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு இருக்காப்புல திரும்ப. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அவரோட அப்ரோச்சே கைண்ட் ஆஃப் கே அப்ரோச் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு. நான் தப்பு சொல்லலை, பட் எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷன் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 2 பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, அவர் ரொம்ப கிட்ட பேசுறதுனால என்னுடைய ஃபிசிக்கல் பவுண்டரிக்குள்ளே ஒரு என்ட்ரி ஆகிட்டார். இங்கே பிரச்சனை என்னதுன்னா, என் ஃபிசிக்கல் பவுண்டரி எப்பயுமே சேஃபாக கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. என்னுடைய ரிலேட்டிவ் பீப்புள், எங்கள் அம்மா அப்பா, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான பீப்புள், சேஃபான பீப்புள் மட்டும்தான் நான் அலோவ் பண்ணுவேன். பட் இப்போ தெரியாத ஒருத்தர் அந்த ஃபிசிக்கல் பவுண்டரிக்குள்ளே நிற்கிறாரு. மீன்ஸ் அது டேஞ்சரை கிரியேட் பண்ணுது. இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு செக்ஷுவல் டென்ஷனை கிரியேட் பண்ணும். இப்போ நான் மென், எனக்கு பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால எனக்கு அன்கம்ஃபர்டபுள். ஸோ அது டேஞ்சர் அண்ட் அன்கம்ஃபர்டபுள். அதாவது இல்லை ப்ரோ நான் அப்புறமேல வரேன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். இது யாருக்குமே கான்ஷியஸாக தெரியாது, பட் சப்கான்ஷியஸாக நமக்கு கிளியராக இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க. பஸ் ஸ்டாப்பே கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. இப்போ ஒரு அங்கிள் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப கிட்ட நின்னா
உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்று அந்த அங்கிள் வந்து நம்மளோட டேஞ்சர் கிரியேட் பண்ணுறாப்புல, இன்னொன்று வந்து நம்மகிட்ட செக்ஷுவல் டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு. அவர் மென்னாக இருக்கிறதுனால நமக்கு அதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு வேகமாக விலகி வந்துடும். இது யாருக்காவது வந்து கான்சியஸாக தெரியுமா? இல்லை. பட் அன்கான்சியஸாக எல்லாருக்குமே இது கிளியராக தெரியும். இது டேஞ்சர் அண்ட் செக்ஷுவல் டென்ஷன். ஸோ நம்ம அந்த இடத்த விட்டு வேகமாக விலகி வந்துடும். இதாங்க இன்ட்யூஷன். இதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் டெஸ்ட் பண்ணுறதை பற்றியும் மைண்ட் கேம்ஸ் பண்ணுறதை பற்றியும் பல மில்லியன் இயர்ஸ் அவங்க ஜீன்லேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாங்க. செகண்டு, அடுத்து பொண்ணுங்க இதே இதை கான்சியஸாக பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஒரு பொண்ணு எடுத்துப்போம். அந்த பொண்ணு வந்து ஓகே நம்ம ஜென்ரேஷன் பொண்ணு எடுத்துக்கோங்க, ஒரு 15 வயசுலேருந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறான். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து 25, 26 ஆகுது, ஒரு 10 இயர்ஸாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ போய் அந்த பொண்ணு இன்னைக்கு FB ஓப்பன் பண்ணால் ஒரு 15 மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு போய் அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஒரு 15 மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வெறும் 10 இயர்ஸில் அந்த பொண்ணு மினிமம் சொல்கிறேன் ஒரு 1000, 2000 பேர் அசால்ட்டாக மீட் பண்ணியிருப்பான். இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, பசங்களில் 90% பசங்க வீக். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2000 பேரில் 90% ஆஃப் பீப்புள் வந்து கிளியராக வீக்காக பிஹேவ் பண்ணி அவளுக்கு வீக்னா என்னன்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ அவளுக்கு வீக்னா என்ன கிளியராக தெரிஞ்சிருக்கும், என்ன பண்ணால் அவங்க வீக்காக பிஹேவ் பண்ணாங்கன்னு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவளுக்கு ஈஸி. ஸோ இப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து எவன் ஸ்ட்ராங்கு எவன் வீக்காக அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவளுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதனால அவங்க டெஸ்ட் அண்ட் மைண்ட் கேம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், பொண்ணுங்க வந்து டெஸ்ட் அண்ட் மைண்ட் கேம்ஸ் பண்ணுவாங்க. அது கான்சியஸாக பண்ணுவாங்க, அன்கான்சியஸாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சூன் இந்த டெஸ்ட் அண்ட் மைண்ட் கேம்ஸை பற்றி இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களில் நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் போடுறேன். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.